அண்ணி, எப்ப நீ எழுந்தீங்க? தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் பூமிகா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திருச்சேன். ஒரே படுத்தே இருக்க முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. அதான் எழுந்து உட்கார்ந்துருக்கேன். பையன் எங்க? அப்படியா அண்ணி? பையனா அத்தை தான் வச்சிருக்காங்க. பூமிகா, நீ வேணா வீட்டுக்கு போறியா? என்னாச்சு நீ? ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்ல, உனக்குன்னு ஃபேமிலி வந்தாச்சு. நீ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுல்ல. பாப்பாவை பாக்குறதுக்கு தான் அம்மா இருக்க தானே செய்யறாங்க. கண்டிப்பா அம்மா பாத்துக்கிடுவாங்க. அதுவும் இல்லாம அண்ணியும் இருக்காங்க, பையனை நல்லாவே பாத்துக்கிடுவாங்க. நீ வேணா அங்க போறியா? புரிஞ்சு போச்சு அண்ணி, நல்லா புரிஞ்சு போச்சு. அப்ப நான் அந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதானே என்ன போங்கிறீங்க. ஏன் அண்ணி இப்படி இருக்கீங்க? நீங்க நம்ம வீட்டுல இருந்திருந்தா நான் தானே வந்திருந்து உங்களை பாத்திருப்பேன். அதே மாதிரி நான் இப்ப இந்த வீட்டுல வந்து உட்காந்து பாக்குறேன். அதுக்கு என்ன இப்ப இருக்கு? அதுக்கு இல்ல, 2-3 நாளாவே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா பேசுறது எதுவுமே சரிப்பட்டு வரல. நீயும் பேசாம இருக்க. அவங்க பேசுறதுக்கு நீ ஏதாவது பதில் பேசிட்டேன்னா பெரிய தப்பாயிடும். அதனாலதான் யோசனை பண்ணி தான் சொல்றேன், நீ வீட்டுக்கு போறியான்ட்டு. ஏன் நீ அத்தை பேசுறதுக்கு நான் ஏதாவது பதில் பேசுவேன்ட்டு நீங்க பயப்படுறீங்க அப்படித்தானே? நான் வாயே திறக்க மாட்டேன். வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டினா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பேன். அத்தை ஏதாவது பேசிட்டு போகட்டும். அவங்க என்ன இல்லாதையா பேசுறாங்க? எங்க அம்மாவை பத்தி தானே பேசுறாங்க. எங்க அம்மா உங்களுக்கு படுத்தின கொடுமையை பத்தி பேசுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? பேசினா பேசிட்டு போட்டுமே. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு பேசாம இருங்க. நம்மளையா திட்டுறாங்க? நம்ம திருப்பி திட்டுறதுக்கு வேற யாரோ தெரியாதவங்களை போய் அவங்க திட்டுறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? நீ சும்மா சமாளிக்காத பூமிகா. என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா. உனக்கு கண்டிப்பா வருத்தம் இருக்கதான் செய்யும். யார நீங்க? அவங்கள யாரோ ஒருத்தங்க. அவங்கள திட்டத்துக்குலாம் நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க போலையே. நான் இங்கதான் இருப்பேன். பையன் கொஞ்சம் வளர வர இங்கதான் இருப்பேன். புரியுதா? நீ வா போ. அதை பத்தி ஒன்னும் சொல்லல. இங்கே இருக்க வேணான்னு சொல்றேன். நீ இப்படியே இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, அம்மா ஒன்னு பேசுற பேச்சுக்கு நான் அம்மாவை எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கும். அது சரியா வராது. நானும் பாப்பாவை தூக்கிட்டு இப்ப வெளியெல்லாம் போக முடியாது. வீட்டிலே தான் இருக்க முடியும். அதுக்கு தான் சொல்றேன். ஏன் நீ உங்க அம்மா என்ன திட்டுறாங்கன்ட்டு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ஆமா பூமிகா, எப்படி வருத்தம் இல்லாம இருக்கும்? அம்மா இப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஒன்னு எங்க அம்மா பண்ண தப்புக்கு தானே திட்டுறாங்க. அதுல என்ன இருக்கு? இல்ல பூமிகா, பேசுறது ரொம்ப தப்பு. நானாச்சும் அமைதியா இருந்துருவேன். ஆனா உங்க அண்ணன் அமைதியாலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நேத்தே ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு, பூமிகா இனிமே இங்க வர வேணான்னு சொல்லி அவளை வீட்டுல இருக்க சொல்லு. நம்ம தான் கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டத்தோட இருக்கட்டும்ட்டு. சும்மா இருங்க அண்ணி. அத்தை சும்மா பேசுறாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நல்ல ஆள் வந்து சேர்ந்தீங்க. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். நீ யார் சொன்னா கேட்க மாட்டேன். உன் அண்ணன் வந்து இருந்து சொன்னாதான் கேட்பேன். பூமிகா, உனக்கு டீயா காஃபியாமா? இல்லக்கா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு பசி எதுவும் இல்ல. நீங்க ஏதாவது குடிக்கணும் குடிச்சுக்கோங்க. ஏன் பூமிகா, என்னாச்சு? எதுக்கு வேண்டான்ங்கிற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ. நான் தான் சொல்றேன்ல, நான் சும்மா தானே இருந்துகிட்டு இருக்கேன். இல்ல, நீ எதுக்கோ வேண்டான்ங்கிற. அது மட்டும் எனக்கு தெரியுது. அம்மா ஏதாவது சொன்னாங்களா உன்ன? ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு பூமிகா. இருந்தாலும் அத்தை ரொம்ப தான் பேசுறாங்க பூமிகாவே. எனக்கே சரிப்பட்டு வரல. சரஸ்வதி, பூமிகா வேணா அவங்க வீட்டுல போய் இருக்க சொல்லு. அப்பப்ப வந்து பையனை பாத்துக்கிடலாம். அத்தை பேசுறது எனக்கு ஒன்றும் சரியா வரல. அண்ணி, சொல்லாம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? பூமிகா கிட்ட இப்ப கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இங்க வராதமா அங்கே இருன்ட்டு. அவ தான் கேட்க மாட்டேங்கிறா. பூமிகா, அத்தை பேசுறது ஒன்னொன்னு எனக்கே சுருக்கு சுருக்குன்னு குத்திட்டு இருக்கு. நீ வேற எப்படி அதெல்லாம் தாங்கிட்டு இருக்க? எங்க அத்தை தானே, பேசினா பேசிட்டு போட்டோம். உங்களை வச்சும் சரஸ்வதி அண்ணியை வச்சும் அவங்க எனக்கு உறவு கிடையாது. அவங்க எப்பவுமே எனக்கு அத்தை தான். அவங்க உரிமையை ஏதாவது திட்டினா திட்டிட்டு போட்டோம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிடாதீங்க. அதுக்கு இல்லம்மா, அவங்க அம்மா பண்ண தப்புக்கெல்லாம் நீ கடந்து திட்டு வாங்கணும்ட்டு ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல. பாப்பாவை பாக்குறதுக்கு நீ வா, வர வேணான்னு சொல்லல. ஆனா வந்துட்டு போற மாதிரி வேணா இரியம்மா. ஏன்னா அத்தை பேசுறது எங்களுக்கே சரியா படல. அதான் நானும் அவரும் நைட்டே பேசிட்டு தான் இருந்தோம். இந்த மாதிரி பூமிகா வர்றது அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னுட்டு. ஏன் நான் எதுக்கு வரக்கூடாதா? நான் வரதான் செய்வேன். பூமிகா, நான் சொல்றதை கேளு. எங்க அம்மா இப்படிதான் கொஞ்ச நாள்ல சமாதானம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ இங்கே நான் வந்து தங்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா கொஞ்ச நாள்ல நாங்களே ஏதாவது வீடு பார்த்து போயிடுவோம். அதுக்கப்புறம் நீ அங்கேயே வந்து இரு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா இனிமே ஒரு 2 நாள் விட்டு விட்டு வா. நீயும் அங்க இருக்கணும்ல, உன் வீட்டுல உன் அத்தைக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும், எல்லாம் செய்யணும்லம்மா. அவங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க வந்து 4 நாள்ல அத்தை கிட்ட நான் கேட்டுட்டு தான் வர்றேன். நான் போறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் அங்கேதான் தங்க போறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அத்தை ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீ என்னன்னு செஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இல்ல பூமிகா, அதெல்லாம் சரி வராது. நான் சொல்றதை மட்டும் கேளு. இங்க அத்தை பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒன்ன திட்டில நாங்க ஏதாவது எதிர்த்து பேசிடுவோங்கிற அளவுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு அத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாய் எடுக்கிற நேரம்லாம். உங்க அம்மாவை பத்தியும் வயிறது உனக்கும் கஷ்டமா இருக்கும்லம்மா, அதனாலதான் சொல்றேன். எங்க அம்மாவை பத்தி வயிறது தான் இப்போ உங்களுக்கும் அன்னிக்கும் கஷ்டமா இருக்கு இல்லையா?
எங்கள் அம்மாவை பற்றி வைகிறதுல எனக்கே ஒரு கஷ்டமும் இல்லை, உங்களுக்கு எதுக்கு கஷ்டமாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீங்கள் பேசாமல் இருங்க, நான் பையனை பார்த்துக்கிட்டு நான் பேசாமல் ஒரு ஓரத்தில் இருப்பேன். இனிமே தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை பற்றி இழுக்காதீங்க, இதை இப்படியே விட்டுருங்க. பையனை யார் வச்சிருக்கா? அத்தை தானே வச்சிருக்காங்க, நான் போய் பார்க்குறேன். என்ன அண்ணி இது, இன்னும் இவ சின்ன பிள்ளையாவே இருக்கா, புரிஞ்சுக்க மாட்டேங்க நம்ம சொல்றத. இப்ப என்ன அண்ணி பண்றது? அம்மா பேசுறது சுத்தமா பிடிக்கல. அம்மா கிட்ட 2-3 வாட்டி சொல்லி பார்த்தேன், பூமிகா கிட்ட இப்படி நடந்துக்காதேன்ட்டு. அதுக்கு மீதி அவங்க அப்படிதான் நடந்துகிட்டே இருக்காங்க. அவ சாப்பிட்டு தட்டு எடுத்தாலும் ஏதாவது திட்டுறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே கிடையாது அண்ணி. நானும் அத்தை கிட்ட மெதுவாக சொல்லிட்டேன், பூமிகா மேலே கோவப்படாதீங்க அத்தை, பூமிகா நல்லவன்ட்டு. அதுக்கு மீதியும் அத்தை கேட்குற மாதிரி தெரியலை, ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்காங்க. சாப்பிட தட்டெடுத்தா பரவாயில்ல, குடிக்க தண்ணி குடித்தாலே ஏதாவது சொல்கிறாங்க, தண்ணி குடிக்கிறான்ட்டு. அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிடுறாங்கன்னே தெரியலை. நீ ஹாஸ்பிட்டலில் இருந்ததுலேருந்து ஒரு வினோதமாக தான் நடந்துக்கிடுறாங்க. சரி, அம்மா தான் ஏதோ ஒரு கோவத்தில் நடந்துக்கிடுறாங்க, அந்த பூமிக்காவது நம்ம சொல்கிறது கேட்கலாம்ல. அவள் பேசாமல் போய் அவள் வீட்டில் இருக்கலாம்ல, எதுக்கு இங்கே கடந்து இவங்கள்ட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்ட்டு அவளுக்கு என்ன? சரி விடு, அத்தை காதில் ஏதாவது விழுந்துற போகுது, அப்புறமா அத்தையும் ஏதாவது கோவப்பட போகிறாங்க. அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல, முன்னாடியெல்லாம் இப்படியே கிடையாது அண்ணி. அவங்க யாருக்கிட்டனாலும் அன்பாக தான் நடந்துக்கிடுவாங்க. இப்போ தான் எதுக்கிட்டான்னு சட்டுன்னு எரிஞ்சு விழுறாங்க. எல்லாம் உன் நிலைமையை பார்த்து தானே. நீ என்ன பண்ண? குழந்தை உண்டானத்துலேருந்து அழுதுகிட்டே தான் இருக்க. அப்போ அவங்களுக்கும் மனசில் கஷ்டம் இருக்காதா? அந்த கஷ்டத்தை தான் இப்படி வெளிப்படுத்துகிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்காண்டி அடுத்தவங்களுக்கு மனசு இருக்குன்னு தெரியாமல் இப்படியா பேசணும்? ஆமாம், அத்தைக்கிட்ட யார் இதை பற்றி எதிர்த்து பேசுகிறதுக்கு? உன் வீட்டுக்காரரும் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, எப்படா என்ன சண்டடா வரும்னுட்டு. அவரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காரு. காலையில் சாப்பிட்டு போனாரா எப்படி ஆஃபீஸ்க்கு? என்னைக்கண்ணி அவர் ஒழுங்காக சாப்பிட்ருக்காரு? வீட்டில் சாப்பிடவே கிடையாது. இங்கே வந்த நாள்லேருந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டார். ஆஃபீஸில் சாப்பாடு இருக்கும்னு தான் சொல்லுவார். இப்போ ஓவர் அட்வான்டேஜ், நான் வேற இப்படி படுத்திருக்கேன். அவர் யார் என்ன கேட்க? அவர் பேசாமல் போகிறாரு. என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமியா தான் சரஸ்வதி. அவளால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், என்ன பண்ண முடியும்? அவங்கள யார் ஏற்று கேட்கா? ஒத்த பேரும் கேட்க முடியாது. பூமிக்கு அவளே கேட்க முடியலை, வேற யாராச்சும் கேட்க முடியுமா? நீயும் புக்கா மாதிரி இருந்திருக்கிய சரஸ்வதி, சொத்தை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு. என்ன அண்ணி பண்ண சொல்கிறீங்க? அது அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துடுச்சு. அதை பற்றி இனிமேல் பேசாதீங்க. நான் பேச உன் மனசு ஏதாவது கஷ்டப்படுத்துறேன்னா? எனக்கு உன் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்குது, அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி உன்னை குத்தி காட்டணுங்கிறதுக்காண்டிலாம் பேசலை சரஸ்வதி. நீ எதுவும் அப்படி நினச்சிடாத என்ன? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல நீ. நான் இதுக்கு அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன்? எல்லாம் என்னோட தப்பு தான். என்ன பண்ணுறது? வீட்டிலே வந்து இருக்கணும்ன்ட்டு என் இது. என்ன சரஸ்வதி இப்படி சொல்லிட்டேன்? இந்த வீட்டில் என்ன எல்லாருக்கும் பாரமாவா இருக்க? இந்த வீட்டில் இருக்கதா நாங்கள் எல்லாரும் விரும்பிக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னு பார்த்தா இப்படி பேசுகிற? அது இல்லை, நீ அம்மா வருத்தப்படுறாங்கல்ல, அதான். அத்தைக்கு வருத்தம் இருக்க தான் செய்யுது, கொஞ்ச நாளில் அதுவும் சரியாகும்ன்ட்டு நம்புவோம். பூமிக்கா தான் என்ன ஆச்சுன்னு தெரியலை. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வர்றேன். அத்தை இல்லைன்னா நான் இல்லைன்னா ரொம்ப பேசுவாங்க அவளை. சரிங்க அண்ணி, நீங்கள் போய் பாருங்க. நான் அவர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட எப்படியா சொல்லி பூமிக்கா கிட்ட பேச சொல்கிறேன், இனிமேல் இங்கே வர வேணான்ட்டு. அதை முதல்ல பண்ணுமா.